கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நன்னாட்களில் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதன் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரம் அதன் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால், சிறைப்பட்டு போய் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறதற்காக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்டிகை நாட்களில் ஏதோ ஒரு சிறையிருப்போடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறையிருப்பில் இருக்கிறவங்களை விடுதலை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறையிருப்பின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நமக்காக பிறந்து நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவம் என்கிற சிறையிருப்பில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவ அடிமைத்தனத்துல விடுதலை பெற முடியாதபடிக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவத்துல இருந்து விடுதலை தருவதற்காகவே நான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தில் ஒரு துளி நம்முடைய பாவத்தின் மீது விழுமானால் அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையை தருவார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு பாவ வாழ்க்கை உங்களால் விட முடியலன்னு சொல்றீங்களோ, ஆண்டவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. எனக்கு இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறவே முடியலப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இச்சை என்கிற பாவத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் இருக்கலாம், எந்த பாவமாக இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருவதற்காக, பாவத்தில் இருந்து அவர் விடுதலை தருகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதியின் மத்தியில் இருக்கிறீங்களா, என்ன ஒரு வியாதி பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வியாதியில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். எனக்கு இந்த குறிப்பிட்ட தீராத வியாதி என்னை பிடித்திருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாக நான் துவண்டு போய் இருக்கிறேன், கைவிடப்பட்டு போய் இருக்கிறேன் சொல்றீங்களா? இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு கட்டி போன்ற ஒரு பலவீனத்துல நீங்க காணப்படலாம். ஐயோ, இது கேன்சர் கட்டியா இருக்குமோ என்று சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை நோக்கி கதறுங்க, இந்த வியாதி பலவீனத்தை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை உங்களை தொடும், உங்களுக்கு அவர் விடுதலையை தருவார். பிரியமானவர்களே, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஏதோ சரீரத்தின் ஒரு பலவீனத்தின் மத்தியில் நீங்க காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரவே இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்.
என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதிருங்கள். இயேசுவை நோக்கி கதறுங்கள். ஏசப்பா, எனக்கு விடுதலை தருகிறதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தீர் ஆண்டவரே, பாலகனாய் பிறந்தீர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காக எனக்காக பிறந்தீங்க ஆண்டவரே, என்ன நீங்க குணமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை குணமாக்குவார். திரளான ஜனங்களை இயேசு பார்த்தபோது மனது உருகினார். இன்றைக்கு ஒருவேளை வியாதி பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? உங்க மேல அவர் மனது உருகுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய சாபத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறதற்காகவே இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில நம்முடைய சாபத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். இன்றைக்கும் ஏதோ ஒரு சாபத்தின் மத்தியில நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்களா? புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக நீங்க சம்பாதித்த ஆசீர்வாதம் என் மேல இறங்கட்டும், என் குடும்பத்துல இறங்கட்டும், என் படிப்புல இறங்கட்டும், என் வேலை ஸ்தலத்துல இறங்கட்டும் சொல்லுங்க. இழந்து போன நன்மைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். ஏதோ ஒரு சாபத்தின் மத்தியில தோல்விக்கு மேல தோல்வியை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். சாபத்தின் மத்தியில ஒரு முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த சாபத்துல இருந்து என் ஆண்டவர் விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, பொல்லாத பிசாசு நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகளை கொண்டு வருகிறான். அந்த பிசாசின் பிடியில இருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக, என் அன்பு பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக பிறந்தார். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு இயேசு பிறந்தார். கல்வாரி சிலுவையில சாத்தான ஜெயித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிசாசு ஆபத்தை கொண்டு வருகிறவன், பிசாசு இழப்பை கொண்டு வருகிறவன், பிசாசு போராட்டத்தை கொண்டு வருகிறவன். பிரியமானவர்களே, அவைகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நமக்காகவே பிறந்திருக்கிறார். நம்மை விடுவிக்கிறதற்காகவே பிறந்திருக்கிறார். ஒருவேளை பாவமாய் இருக்கலாம், வியாதியாய் இருக்கலாம், சாபமாய் இருக்கலாம், பிசாசின் பிடியாய் இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியத்துல நீங்க அகப்பட்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த பண்டிகை நாட்களில ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒரு வினாடி கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே கொடுத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் நாங்கள் தியானிக்கிறது போல நமக்கொரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? விடுவிக்கிறதற்காக. பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, வியாதியில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து விடுவிக்கிறதற்காக. என்னென்ன விடுதலைக்காக இப்பொழுதுமை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை விடுவிக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த சனப்பொழுதிலேயே விடுதலை இறங்கி வரட்டும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பண்டிகை நாட்களில் என்னென்ன பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவ அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து இயேசுவுக்கு அடிமையாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. பொல்லாத மதுபான வெறிகள், பொல்லாத பாவ வாழ்க்கைகள், பொல்லாத சிகரெட், பொல்லாத தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. என்னென்ன வியாதி பலவீனத்துல இப்படி நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே, இந்த பலவீனத்துல சிக்கொண்டிருக்கிறேனே என்றெல்லாம் புலம்பி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இறங்கி வரட்டும் சுவாமி. இப்பொழுதே கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. எப்பேற்பட்ட தீராத வியாதியாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக.
தகப்பனே, இந்த நேரத்திலே கூட சாபத்தின் மத்தியில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல விடுதலைக்காக வேண்டிக் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, அந்த சாபத்தின் வல்லமையை கர்த்தர் முறித்து கல்வாரி சிலுவையில ஜெயம் எடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பொல்லாத பிசாசு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், செய்வனை, பில்லி சூனியம், ஏவுதல், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய விடுதலையின் வல்லமை பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. என்னென்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்வார்களோ அத்தனை காரியத்திலையும் ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. ஆண்டுடைய நன்மையை காணட்டும். இந்த பண்டிகை நாட்களில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.